தூத்துக்குடி சாத்தாங்குளத்தில் 2020 ஜெயராஜ் பென்னிஸ் அப்பா மகன் கொடூரமாக கொலை செஞ்ச வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த 6 வருஷமாகவும் இந்த வழக்கில் எது மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ற குழப்பம் நம்மள நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, குற்றவாளியாக கருதப்பட்ட அத்தனை பேருமே காவல்துறையை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு என்ன அதிகபட்ச தண்டனை கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம். ஆனால் இந்த வழக்குக்கு வந்த தீர்ப்பு ரொம்ப நியாயமான தீர்ப்பாக தான் எல்லாருமே இப்போ நினைக்கிறாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் 2-3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலியே பயிரை மேய்ஞ்ச மாதிரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினரை இந்த தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை அடுத்து இது மாதிரி எந்த ஒரு சம்பவமும் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மொத்தம் இந்த வழக்கில் 10 பேரை குற்றவாளியாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் இறந்துட்டாரு. இப்போ மொத்தம் 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேருக்கும் அபராதமும் கொடுத்து தண்டனையும் கொடுத்து இரட்டை தூக்கு தண்டனையும் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த நீதிபதி கொடுத்துருக்க தண்டனையிலிருந்து இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் யாருமே எந்த ஒரு தயவு தாட்சணையும் காட்டக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. குற்றவாளியாகி அந்த 9 பேர்கிட்ட இருந்தும் அபராதமா வாங்கக்கூடிய 1,40,00,000 ரூபாய் பணத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு யாராவது குற்றவாளி குடும்பத்தில் இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட சொத்துக்களை வித்தாவது அந்த அபராத பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வழக்குகளில் நிறைய தீர்ப்புகளை நம்ம பார்த்துருப்போம். இரட்டை ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை அப்படின்லாம். ஆனால் இந்த வழக்கில் அந்த 9 பேருக்குமே இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்றது இவங்களுக்கு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எப்பொழுதுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ஆண்டு தண்டனையை அனுபவிச்சுட்டு தூக்குல போடுறது அப்படின்றது உறுதியான ஒரு விஷயமா இந்த தீர்ப்புல வழங்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கணுங்க. நிறைய இடங்கள்ல என்ன நினைச்சிருப்போம்னா, சாமானியன்களுக்கு ஒரு தீர்ப்பு, அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு ஒரு தீர்ப்பு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா யாரா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எந்த ஒரு தவறு செய்யும் போதும் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். நீதிமன்றம் மட்டும் இந்த வழக்குல தலையிடாம இருந்திருந்தா அப்பா மகன் புதைக்கப்பட்ட மாதிரியே இந்த வழக்கு புதைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்ப்பு வந்ததுனால சட்டத்து மேல நிறைய பேருக்கு மரியாதை வந்திருக்கு. இன்னும் ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஜெயராஜோட மனைவி ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2020 என் கணவரையும் என் பையனையும் போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க எவ்வளோ சித்திரவதை அனுபவித்து செத்து போனாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. என்கிட்ட யாருமே சொல்லலை. எனக்கு டிவி பார்க்குற பழக்கமோ ஃபோன் பார்க்குறதோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போதான் என் புருஷனும் என் பையனும் இவ்வளோ சித்திரவதை அனுபவித்து செத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழறதை பார்க்கும்பொழுது உண்மையிலுமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அந்த அம்மாவோட மனநிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரு பொண்ணுக்கு தான் கணவனும் தான் குழந்தைகளும் 2 கண்ணு மாதிரி. அப்படிப்பட்ட 2 பேரையுமே இவங்க இவ்வளோ சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்களோட மன சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை பாருங்களேன். இந்த வழக்கில் தீர்ப்பு சொன்ன நீதிபதி முத்துக்குமரன் அவர்களுக்கு நம்மளோட நன்றிகளை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கணும். நிறைய விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்பா பையன் 2 பேர் மேலேயும் எந்த ஒரு வழக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் கிடையாது. லாக்டவுனில் கடை சாத்த சொன்ன டைமில் சாத்தாத ஒரே காரணத்துக்காக அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் அடித்து நிர்வாணப்படுத்தி நிறைய துன்புறுத்தல்கள் பண்ணி சாகடிச்சிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பொறுப்புள்ள அதிகாரத்தில் இருக்கீங்க, நல்ல மனநிலைமையில் இருக்கீங்க, நல்லா படித்தவங்க செய்யக்கூடிய செயலா இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த கொலை வழக்கில் நீதிபதி முத்துக்குமரன் கொடுத்த இந்த தீர்ப்பு உங்களை எத்தனை பேருக்கு திருப்திகரமாக இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள்.